குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அதானி என்னை சந்திக்கவும் இல்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. தமிழகத்தில் அதானி நிறுவன முதலீடு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஜே.கே. மணி அவர்கள் இந்த அவையில் மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை, வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை. அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டு விட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். இப்பொழுதும் சொல்கிறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய. நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய்கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன், அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை. உரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை. அதனால தான் நான் எழுந்து விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது, எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அதானி வழக்கில் தமிழகம் பெயர் ஸ்டாலின் விளக்கம் தர வேண்டும். அதானி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என கூறி சட்டசபையில் இருந்து பாமக வெளிநடப்பு செய்தது. அமெரிக்க நாட்டின் நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தமிழ்நாட்டின் பெயரும் உள்ளடக்கி 5 மாநிலங்கள் பெயர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதில் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் சார்பில் மின்சாரம் பெறுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அது 5 மாநிலங்கள் பட்டியல். அந்த 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றதற்கு காரணம் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய், அதன் பிறகு 2 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2021 அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் 2 ரூபாய் 61 பைசா என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு விளக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் பேசணும். 2023 கடந்த ஆண்டு
இதே போல் டிசம்பர் மாதம் கனமழை வெள்ளச்சேதம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இங்கே வெள்ளச்சேதத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு வீட்டுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிக்கப்படாத அடுக்குமாடியில் இருக்கிற வீடுகளுக்கு கூட குடும்ப அட்டைக்கு 6000 வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ கடுமையான வெள்ளச்சேதம், ஒரே நாளில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் போன்ற 4 மாவட்டங்கள். ஆனால் இங்கே வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைக்கு வெறும் 2000 தான். ஏன் இந்த பாகுபாடு? ஆனால் டிசம்பர்லேயே கூட சென்னையில் வழங்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தென் மாவட்டங்களில் கடுமையான மழை. அங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய். இது போன வருஷம் நடந்தது. ஆனால் சென்னையை ஒட்டிய பகுதியும் தென் மாவட்டங்களிலேயும் 6000 மட்டும் வழங்கிவிட்டு இந்த வட மாவட்டங்களாக இருக்கிற கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு 2000 வழங்கியதன் பாகுபாடு என்ன? ஏன் இந்த அநீதி என்பதைத்தான் வினாவாக எழுப்பியிருக்கிறோம். ஆகவே அரசு இதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் இவர்கள் மீது என்ன பாவம் செய்தார்கள் என்ற அந்த அக்கறையெல்லாம் விட்டுவிட்டு குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய் வழங்கணும். அதானி சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார். ஆனால் அந்த வழக்கில் நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது. அது உண்மையா, நடந்தது என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். அந்த பதில் தான் எங்கள் திருப்தியில். உண்மையை மறைக்க அதிமுக மீது அவதூறு, இபிஎஸ் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இருந்து தப்பிக்க முதல்வர் ஸ்டாலின் அதிமுக மீது குற்றம் சாட்டி களங்கம் கற்பிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சொன்னார். அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டுது, பெரிய ஊழல் நடந்தது. அதற்கு பிறகாக என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏல முறையில் கொண்டாந்தாங்க. ஏல முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். யார் அதிகமாக ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும். அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது. இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு? இதுதான் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பியிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதளம் மூலமாக வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அவருடைய அலட்சியத்தால் டங்ஸ்டன் சுரங்கம் இன்னைக்கு நாயக்கர்பட்டியில் வருவதற்காக இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்த நேரத்தையே நான் சொல்லியாச்சு. மீண்டும் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024 பிப்ரவரி மாதமே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்பந்தம் வெளியிட்டிருக்கு. 2011 மாதம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தனியார் கொடுத்துட்டாங்க. அப்போ 10 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் நடவடிக்கை? விஸ்வகர்மா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டும் திமுக. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை அப்படியே மாற்றி கருணாநிதி கைவினை கலைஞர்கள் திட்டம் என்கிற பெயரில் தமிழக அரசு செயல்படுத்துகிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் மத்திய அரசனுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுகிறீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள், முடி திருத்துவதற்கான பயிற்சி, அயன் பாக்ஸில் ட்ரைனிங், இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள். டெய்லரிங் பயிற்சி, புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழக அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி. அப்போ இதெல்லாம் ஜாதியை ஊக்குவிக்கிறது இல்லையாங்கண்ணா? அயன் பாக்ஸ் ட்ரைனிங், முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங், மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங், இதெல்லாம் ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கண்ணா? மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயம் 18 பேர் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா?
இன்னும் உங்களை மேம்படுத்தி அடுத்த கட்டம் போகிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன். சரி, இல்லை புதுசாக அந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் 1. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின்னு சொல்லலாம்? 18,000 கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் வருது, இந்தியா முழுவதும் வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு. அது தெரியாமல் யாரோ கம்ப்யூட்டரில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் எதிர்க்கும்போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல. அதனால் இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். சரி, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசுக்கிட்ட பணம் கேட்பாங்க. அடுத்த அந்த ட்ராமாவை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, இல்லை மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம், இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும், இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்கிறது தெரியுது, அப்புறம் ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப அந்த கதையை பேசுவாங்க. அதனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கிறாங்க. தமிழகத்தில் இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமாக இருக்குங்கன்னா, அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தையெல்லாம் கேன்சல் பண்ணுமில்ல. நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும், டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும், முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், இதெல்லாம் மாநில அரசு வச்சுருக்கிறாங்களே. இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடத்துகிறாங்களே. ஆதி திராவிட இளைஞர்களுக்காகன்னு போட்டிருக்கீங்களே. அப்போ ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்கள் குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு புயலாக உருமாற வாய்ப்பில்லை. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக வாய்ப்பில்லை என இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை டெல்டா மாவட்டங்கள், கடலூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில், மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 13ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 45 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 14% அதிகம். தற்பொழுது நிலையில் இல்லை. ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி, வெல்மார்க் லோ ப்ரெஷர், அப்புறம் தான் டிப்ரெஷன், அப்புறம் தான் டீப் டிப்ரெஷன். அது நிறைய புயலுக்கெல்லாம் 4-5 ஸ்டேஜ் மேலே இருக்குது. இன்னும் இது வெறும் லோ ப்ரெஷர் தானே. லோ ப்ரெஷருக்கு வெல்மார்க் லோ ப்ரெஷர் தான் இருக்குது, அவ்வளோதான். மழை தான், வேறு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது மழை தான் வந்து இந்த லோ ப்ரெஷர்னால தமிழக பகுதியில் அநேக இடங்களில் மிதமான மழை. முதல்ல கனமழைக்கு தான் ஒவ்வொரு நாளும் இது வந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லும் பொழுது படிப்படியாக சில பகுதிகளில் கனமழை இருக்கும், சில பகுதிகளில் இதுவாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மிதமான மழையும், சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழையும். எல்லை மீறும் பாரபட்சம். ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25 தொடங்கியது. முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் முடங்கி வருகின்றன.
துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ராஜ்யசபா தலைவராகவும் இருக்கிறார். நடப்பு கூட்டத்தொடரில் தன்கருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே தினமும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அதானி முறைகேட்டை அவையில் எழுப்ப தன்கர் அனுமதி மறுப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. அப்படி இருக்கையில் நேற்று அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையேயான தொடர்பு குறித்த குற்றச்சாட்டை எழுப்ப ஆளுங்கட்சியினருக்கு அனுமதி அளித்தார். இது எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. எனவே ஜக்தீப் தன்கரை பதவியிலிருந்து நீக்க எதிர்க்கட்சிகள் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர நோட்டீஸ் வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டது. அவையில் தன்கரின் நடவடிக்கைகள் ஏற்க முடியாத வகையில் இருப்பதாகவும், பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளரை விட அந்த கட்சிக்கு தன்கர் அதிக விசுவாசமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் தெரிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான நோட்டீஸ் அளிக்கும் காங்கிரசின் யோசனையை திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகளும் ஏற்றுக்கொண்டன. அதன்படி பார்லிமெண்ட் வரலாற்றில் முதல் முறையாக ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இன்று தாக்கல் செய்துள்ளன. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாடி, திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை தாக்கல் செய்தனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் போதிய எண்ணிக்கை இல்லாததால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும் என்று கூறப்படுகிறது. பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லாததால் இந்த தீர்மானம் தோல்வியடையும் என்றாலும், ராஜ்யசபாவில் பேச தங்களுக்கு அவைத் தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை என்பதை நிரூபிக்கவே இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் லட்சணம் இதான். கண்ணாடி மாளிகை வீடியோ. டெல்லி மக்கள் ஷாக். டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். அதனால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. பதவியில் இருந்தபோது டெல்லி ஃபிளாக்ஸ்டாஃப் ரோட் சாலையில் உள்ள முதல்வர் பங்களாவில் குடும்பத்துடன் வசித்தார். அந்த பங்களாவை காலி செய்த பிறகு அங்குள்ள பொருட்களின் பட்டியலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த அக்டோபரில் வெளியிட்டனர். 21,000 சதுர அடியில் அமைந்துள்ள பங்களாவில் 8 பெட்ரூம்கள், 2 சமையலறை, 12 கழிவறை, 3 மீட்டிங் ஹால், 2 வரவேற்பறை, ஒரு டைனிங் ரூம் உள்ளன. 11 டிவி, 2 சோஃபா, 57 சீலிங் ஃபேன், 824 மின் விளக்குகள், 75 சீலிங் ஸ்பீக்கர் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. 250 டன் கெப்பாசிட்டி சென்ட்ரலைஸ்டு ஏசி வசதி செய்யப்பட்டிருந்தது. 80 இடங்களில் திரைச்சீலைகள் அமைக்க மட்டும் 5 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. டிவி செட்களுக்கு 64 லட்சம் ரூபாய், ஸ்பீக்கர் 4,5 லட்சம் ரூபாய், பாடி மசாஜ் சேர் 4,5 லட்சம், சாய்தள சோஃபா 10 லட்சம், ஃப்ரிட்ஜ் 9 லட்சம், ஸ்டீம் ஓவன், மைக்ரோவேவ் ஓவனுக்கு 15 லட்சம், ஹீட்டர் சாதனங்கள் 25 லட்சம் ரூபாய் என சகட்டு மேனிக்கு செலவிடப்பட்டுள்ளது. 15 கோடி ரூபாய் செலவில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவுநீர் அகற்று வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் கழிவறைகளுக்காக பல லட்சங்களும், மின்விளக்கு அலங்காரம் உள்ளிட்ட அலங்கார செலவுகளுக்காக கோடிக்கணக்கிலும் செலவிடப்பட்டுள்ளதாக லிஸ்ட் வெளியாகி டெல்லி மக்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்தது. இந்நிலையில் டெல்லி முதல்வரின் பிரம்மாண்டமான பங்களாவின் வீடியோவை டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா வெளியிட்டுள்ளார். நீராவி குளியல் அறையுடன் கூடிய ஜிம், சமையலறை, கழிவறை மற்றும் குளியலறையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. மார்பிள் கிரானைட் லைட்டிங் சிஸ்டம் மற்றும் சில நவீன வசதிகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக வீரேந்திர சச்தேவா பட்டியலிட்டுள்ளார். பங்களாவை கெஜ்ரிவால் காலி செய்த பிறகு முதல்வர் அதிஷி சிங்கிடம் பங்களாவை ஒப்படைப்பதற்கு முன் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. சாதாரண மனிதன் என தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கண்ணாடி மாளிகை பற்றிய உண்மைகளை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம். மக்கள் பணத்தை சுருட்டி கெஜ்ரிவால் தனக்காக 7 ஸ்டார் ரிசார்ட்டை கட்டி உள்ளார். அந்த கண்ணாடி அரண்மனையை இன்று மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம் என வீரேந்திர சச்தேவா கூறியுள்ளார். அரசு பங்களா, காரை பயன்படுத்த மாட்டோம், போலீஸ் பாதுகாப்பை ஏற்க மாட்டோம் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்ததோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளின் மீது சத்தியமும் செய்த கெஜ்ரிவால் போன்ற நபர்கள் எப்படியெல்லாம் டெல்லி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்பதை பாருங்கள் எனவும் சச்தேவா அந்த பதிவில் காட்டமாக கூறியுள்ளார். வீரேந்திர சச்தேவா சொன்ன குற்றச்சாட்டுகளை மணீஷ் சிசோடியா நிராகரித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய பாஜக ஆளும் மாநிலங்களில் பள்ளிகளுக்கும் சத்துணவு திட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. கல்வி, சுகாதார வசதிகளை செய்து தரும்படி உத்தரப்பிரதேசம், ஹரியானா மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் கெஜ்ரிவால் முன்பு தங்கியிருந்த வீட்டை பற்றி பாஜக தலைவர்கள் பேசுகிறார்கள். முக்கிய பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவது பாஜகவுக்கு கைவந்த கலையாகிவிட்டது என மணீஷ் சிசோடியா கூறினார்.
அடுத்த ஆண்டு துவக்கத்தில் டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாஜக வெளியிட்டுள்ள முதல்வர் பங்களா வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.